கொஞ்சம் போராக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? செகண்ட் ஹாஃபும் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஸ்டோரி தான், அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. நல்லா தான் டொவினோ தாமஸ் ஆக்டிங் எப்போ நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா தானே இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல விரும்புகிறாங்க கதை மூலிமா? ஒரு விளக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கதை, ட்ரெஷர் மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நல்லா எடுத்துருக்காங்க. மற்றபடி நல்லா தானே இருக்குது. பார்க்கலாம். காமெடியில் தான் இருக்கா? காமெடி அவ்வளோவா இல்லை, கதை தான் மெயினாக போயிருக்காங்க. காமெடிலாம் இதோ இல்லை, பார்க்கலாம். படம் ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. தாமஸ் நடிப்பு நல்லா இருக்கு, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. 2 கேரக்டர், எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கீர்த்தி செட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன ஒரு போர்ஷன் தான் அவங்களுக்கு லவ் போர்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி படத்தில் பெருசாக சொல்லிக்கிறாங்க. மேக்கிங் நல்லா இருந்தது. நம்ம பார்த்த கதையாக தான் எல்லா கதையும் இந்த ஹாலிவுட் படத்தில் நிறைய கடை பார்த்துருப்போம். ஆனால் இருந்தாலும் மேக்கிங்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிசப்பாயின்ட் பண்ணல நம்மள. அதேமாதிரி பிஜிஎம் வந்து அவங்க கூட பார்க்கும்போது, அந்த படத்தோட பார்க்கும்போது ஒன்றும் நல்லா இருந்தது பிஜிஎம். ஸோ நம்ம பாட்டுலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம கேட்ட பாட்டெலாம் கிடையாது. ஆனால் திடீர்னு வந்து அவரை பார்க்குறோம். அவங்க ஊரில் இது செம்ம ஃபேமஸாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் நம்ம 3D பார்க்கல, இங்கே 3D கிடையாது. பட் ஆனால் 3Dயோட பார்த்து தான் அந்த ஒன்று நல்லா இருந்திருக்கும். எப்படி ஒரு மிஸ்ட்ரி எப்படி அந்த கண்டுபிடிப்பாங்களோ, ஒரு பொருளை கண்டுபிடிப்பாங்க, திருட்டு போன பொருளை கண்டுபிடிப்பாங்க, அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஊர் கண்டிப்பாக இது செட் ஆகும். நம்ம ஊரில் ஒன்று கொண்டாடலாம், இந்த மாதிரி படத்தெல்லாம் கொண்டாடலாம். ஏன்னா வந்து ஒன் டைம் பார்க்கலனாலும் நல்லாயிருக்கும். தேட்டரில் வந்து பார்த்தா ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிருக்கு. கிளைமேக்ஸ் வந்து ஆனால் கொஞ்சம் சப்பையாக முடிஞ்ச மாதிரி தான் இந்த கிளைமேக்ஸ். ஒன்றும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம். கிளைமேக்ஸை அப்படியே டக்குன்னு வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அவர் அப்படியே இதாகிட்டாங்க, அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து ஒரு காதலுக்காக தான் எல்லாருடைய திருட்டு பட்டத்தை வந்து கொடுக்கணும், நல்ல பேராக மாற்றணும் அந்த ஊரில் அப்படின்றது தான். ஒரே ஒரு ஊருக்குள்ளே நடக்கிற கதை தான். அதில் 2-3 கேரக்டர், அது 3D வச்சுருக்காங்க. மேக்கிங் நல்லா இருந்தது, அதுக்காக பார்க்கலாம். மற்றபடி பெருசாக இல்லை நம்ம அந்த அளவுக்குலாம் சொல்கிறக்கூடாது. மேக்கிங்காக பார்க்கலாம். காமெடி இவர் நடிச்சிருக்காரு, அவர் பேர் எனக்கு தெரியல, சரியாக வரல. அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன் டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக. பார்க்கலாம் ஜி, படம் பார்க்குற நல்ல படம் தான். என்ன விஷயம் பிடிச்சிருந்தா தீஃப் கேரக்டர் 3 கேரக்டர் இது பண்ணியிருப்பாங்க, கேரக்டரேஷன் பண்ணியிருப்பாங்க. தீஃப் கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார். அது 3 கேரக்டருக்குமே அவர் வேரியேஷன் நல்லாவே காட்டியிருப்பார். அதெல்லாம் ஒன்று கரெக்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? லேக் இருக்கும் ஜி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பிக்கப் பண்ணிருப்பார். யார்? டொவினோ தாமஸ். அவர் தான் செமையாக பண்ணியிருக்காரு. அதான் சொன்னேன், 3 கேரக்டர்ஸ்க்குமே வேரியேஷன் காட்டுவார். தீஃப் கேரக்டர் தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் அவர் பண்ணதுலேயே. 3 கேரக்டரில் தீஃப் கேரக்டர் நல்லாயிருக்கும். என்ன சொல்ல விரும்புகிறாங்க ஸ்டோரி வைஸாக ஏதாவது இருக்கா? ஸ்டோரி வைஸ்லலாம் இந்த ராஜா காலத்து கதையில் அடிமையாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயந்தான். அதை எடுத்துகிட்டு அதில் ஒரு சிலையை வந்து ஒரு கான்செப்டில் வந்து கிஃப்ட் கொடுக்க வேண்டிய சிலையை ராஜா கொடுக்காம போயிடுவார். அந்த 3 ஜென்ரேஷனில் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து அவர் வந்து மீட்டு கொண்டு வந்து அந்த சிலையை வந்து அவங்க மக்களுக்கு கொடுப்பார். அவ்வளோதான். காமெடி எமோஷனல் அந்த மாதிரி காமெடியெல்லாம் கிடையாது படத்தில். எமோஷன்ஸ் இருக்குது, ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆச்சானு தெரியாது. அந்தளவுக்குலாம் எமோஷன்ஸ் இல்லை. சண்டை நல்லாயிருக்கும், சினிமோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், கேமராங்கள் நல்லாயிருக்கும், பிஜிஎம் நல்லாயிருக்கும். விஎஃப்எக்ஸ் வேலையாகாது, விஎஃப்எக்ஸ் வேலையாகாது. 3Dயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, 2Dயில் தான் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் அந்த வாட்டர் போர்ஷன்ஸ்லாம் போயிட்டு ஒரு சிலையை கண்டுபிடிக்கிற சீன்லாம் வந்து 2000ல் இது பண்ணு அவ்வளோதான். பார்க்கலாம் ஜி, ரொம்பலாம் வந்து ஆகா ஓன்லாம் எடுத்துகிட்டு போவேன். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். உண்மையிலே அதாவது நான் வந்து ட்ரைலர் பார்க்கும்போது புரியாதோ அப்படின்ற மாதிரி நினச்ச படம். பட் உள்ளே உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமும் எதுலேருந்து ஆரம்பிக்குது இந்த கான்செப்ட்ன்ற மாதிரி காமிச்சிட்டு அதை அப்படியே சயின்ஸ் ஃபிக்ஷன் பேஸில் ஆரம்பித்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்டாக கொண்டு போய் ரொம்ப சூப்பரான ஒரு படம்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னென்னா, படத்தில் ஒரு ரெகுலரான ஒரு யூஷுவல் சப்ஜெக்ட் தான். தாத்தா பேரில் இருக்க கலங்கத்தை வந்து இப்போ பேரன் அதை தீக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அதில் ஒரு மிஸ்ட்ரியோடு விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்ம. ஆனால் அது தமிழ் சினிமா, இது மலையாள சினிமான்ற மாதிரி உள்ள சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது ஆக்சுவலாக, உண்மையிலே பார்க்கலாம். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு. அதே மாதிரி அதாவது நான் சொல்கிறேன்ல, நீ பகலில் போட்டு ஒரு விஎஃப்எக்ஸை வந்து பிழையாக காட்டுறதுக்கு நைட்டில் வச்சு ஒப்பேத்திட்டா கூட பரவாயில்ல. நிறைய வந்து டார்க் சீன் தான் இருக்குது படத்தில். பட் அது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, எந்த இடத்துலையும் ஒரு மிஸ்டேக்காக தெரியல. ரெண்டாவது விஷயம், சவுண்ட் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர மியூசிக்லாம் பயங்கரமாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு அதர் லாங்குவேஜோட சாங்ஸ் எல்லாம் தமிழில் கேட்கும்போது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இந்த படத்தில். சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில லேக் மட்டும் இருக்கும். படத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இழுக்கிறாங்களோன்ற மாதிரி தோணும். அதை மட்டும் ட்ரிம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக ஒரு நல்ல படம், உண்மையிலே பார்க்கலாம் தாராளமாக. எப்படி இருக்குது டொவினோ தாமஸோட ஆக்டிங்? ஐயோ பயங்கர ஒரு அதான் சொல்கிறேன், மலையாள சினிமாவை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு நடிகரில் இவரும் ஒருத்தர்.
அப்படின்னு சொல்லணும். அவரோட லாஸ்ட் படம் நான் என்ன பார்த்தேன்னா அன்வேஷிப்பின் கண்டதும் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் சூப்பராக நடிச்சிருந்தார். அதுலேயும் ஒரு காப்பா எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார். இதில் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டில் ஒரு தாத்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருந்தார். இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பேரண்ட் இருக்கணுமோ அப்படி இருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக நல்ல மனுஷன், அப்படி பயங்கரமாக நடிச்சிருக்காப்புல. ஏதாவது கருத்து சொல்கிற மாதிரி இருக்காங்க படத்தில் ஒரு அரசியல் ஒன்று வரும். ஆக்சுவலாக அது உரைக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே அவங்க சொல்கிறது என்னென்னா படத்துக்கு ரிலேட்டடாக சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ஒரு மக்கள் பண்ணால் அது திருட்டு, இதே ஒரு ராஜா பண்ணால் அது திருட்டு கிடையாது. எங்ககிட்ட திருடன நீதாண்டா திருடனும் போது அது ராஜதந்திரம் அப்படின்வான். அப்போ ராஜா பண்ணால் அது ராஜதந்திரம் அப்படின்னும் நமக்கு பட்டுன்னு உரைக்கும். சாதாரண ஒரு மக்கள் பண்ணால் அது திருட்டு, இதே ஆட்சியிலையும் அதிகாரத்தில் இருக்கிறதாக அது சாதனை திட்டம் சாதனை செயல் அப்படின்ற மாதிரி அது ஒப்பேத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி உரைக்கும் நமக்குள்ள. நல்லா இருக்குது படம், சூப்பராக. காமெடி அந்த மாதிரி இருக்கு. படத்தில் எமோஷன் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. தாத்தா சாகும்போது நமக்கு ஒர்க் ஆகல. காமெடி போர்ஷன் நாங்கள் அதாவது இவர் பண்ணக்கூடிய விஷயங்களே ஒரு சிலது காமெடியாக இருக்கும். ஆமாம், டொவினோ தாமஸ் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக அவர் பண்ணக்கூடியதும் காமெடியாக கொஞ்சம் அங்கங்கே ஒர்க் ஆகும். அதாவது எல்லாமே கொஞ்சம் அப்படியே அழகாக போட்டிருப்பாங்க லிமிட்டாக. அதை தாண்டி மிஸ்ட்ரி த்ரில்லராக கொண்டு போன விதத்தில் ரொம்ப நல்லாவே கொண்டு போயிட்டாங்க. என்ன ஒரு விஷயம் மாற்றிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தை குறைச்சி இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம் அப்படின்றது. பட் தாராளமாக பார்க்கலாம். கீர்த்தி ஷெட்டியோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு லவ் பண்ணுற பையன் இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதின்ற ஒரு விஷயத்தை சிம்பிளாக ஒரு டம்ளர்லேயே சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு அதை நீங்கள் மாரி செல்வராஜ் படத்தை 3 மணி நேரம் உட்காந்து பார்த்ததை 2 செகண்டில் உள்ளே சொல்லிவிடுவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்தது. தாராளமாக பார்க்கலாம் எல்லாரும். ஏஆர்எம்மா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நான் அவ்வளோ புரியல ப்ரோ எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபோட செகண்ட் ஆஃப் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் அவ்வளோ வருது. டொவினோ தாமஸ் எப்படி பண்ணியிருக்காரு ஒரு ஆக்டிங்ஸாக? நல்லா தான் இருக்குது. ஏதாவது ஸ்டோரி சொல்கிற மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்கு படம்? அது அவங்களோட பழைய ஜென்மம் அந்த மாதிரி வரும். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் நான் ஏன் சொல்லிட்டேன். மியூசிக் ஓகேவா? ஓகே தான். அவ்வளோ ஒன்றும் தெரிலண்ணா. காமெடி எமோஷனல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை ஓரளவு ஒன் டைம் மலையாள படம் மாதிரி இருக்கா? மலையாள படம் மாதிரி தான். ஆனால் தமிழ் டப்பில் தான் பார்த்தேன். ஓகே தான் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. ஏஆர்எம் படம் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது ஸ்லோ பேஸ்டாக இருக்கனால நம்ம ஒரு தமிழ் தேட்டரிக்கல் ஆடியன்ஸுக்கு வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. ரொம்ப ஸ்லோவாக போதா இப்படி ட்ராக் அதிகமாக எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா அப்படி பொறுமையாக ஒரு ஷார்ட் பை ஷார்ட் போகுது. நம்மளுக்கு ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டாங்கன்னா நம்ம மனசு ஏறிச்சுன்னா நம்ம அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு தான் நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸ் மைண்டு போகும். ஸோ நம்மளுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு சொல்ல வரும்போது அதே விஷயத்தை அப்படியே ட்ராக் பண்ணி அவங்க கொண்டு போகிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு படம். எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லவ் சீக்வன்ஸ்லாம் வருது. ஸோ கீர்த்தி ஷெட்டி கூட உள்ள லவ் சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் அட்வென்ச்சர் விஷயம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. பட் படத்தோட ஸ்லோ பேஸ்னால வந்து நம்மளுக்கு வந்து உட்காந்து பார்க்க முடியல. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது படம். ஷார்ட்டெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரம்மாண்டமான ஷார்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அது ஸ்லோ வச்சனால நம்மளுக்கு வந்து ரசிக்க முடியல. மியூசிக் எப்படின்னா இருக்குது பரவாயில்லையா படத்தில்? மியூசிக் ஓரளவுக்கு ஓகே தான். மியூசிக் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சட்டிலாக பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. பட் ஓவரால் மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெக்னிக்கலாக படம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பேஸ் ஒன்று தான் அந்த படத்தில் இஷ்யூ. காமெடி எமோஷனல் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா படத்தில்? காமெடி பெருசாக இல்லை, இமோஷன் கொஞ்சம் இருக்குது. பட் இன்னொன்று என்னென்னா இந்த யூஸ்வலாக மலையாள படம்லாம் ஒரு கதைன்னு எடுத்துட்டாங்கன்னா ஒரு சிங்கிள் ஜானரில் போயிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வில்லேஜ் அப்பா வந்து திருட்டு பட்டம் சம்பாதிச்சிருவார். ஸோ பையன் வந்து அந்த சின்ன வயசுலேருந்தே திருட்டு வீட்டு குடும்பம் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவர் அந்த பேரை எப்படி காப்பாற்றுறது, ஸோ அதனால் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் அட்வென்ச்சர் சைடில் போயிட்டுருக்கு. ஸோ ஜானர் ஜம்ப் பண்ணுறதும் யூஸ்வலாக மலையாள சினிமாவில் பண்ண மாட்டாங்க. அது பண்ணது இந்த படத்தில் ஒரு மைனஸ் தான். ஓவரால் படம் எப்படி இருக்குது? பார்க்கலாமா ஒன் டைம் ஃபேமிலியோட? இல்லை, இது வந்து ஒரு தமிழ் ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை வந்து பார்க்குறத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான். படம் ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப லேக்காக இருக்குது. ப்ராப்ளி நீங்கள் ஒரு மலையாள ஃபிலிம்ஸ் இல்லை ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து பழகினவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு கேரக்டர்லாம் நல்லா இருந்துச்சா? கீர்த்தி ஷெட்டி கேரக்டர் உங்களுக்கு யார் பர்டிகுலராக கேரக்டர் பிடிச்சிருந்தது? கீர்த்தி ஷெட்டி கேரக்டர் தான் ஆக்சுவலாக படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கூட நிறைய அந்த லவ் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் க்யூட்டாக இருந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஓவரால் பார்க்கலாம். லேக் இருக்குது. அது மீறி பார்க்குறீங்கன்னா பாருங்கள்.